10th question பாருங்க. A circle is formed with 8 equal granite stones as shown in the figure. Each of radius 56 cm and whose central angle is 45 degree. Find the area of each of the granite stones. ஓகே, அதாவது நான் பிக்சர் காமிக்கிறேன். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் மேக்ஸ் புக்கு. இந்த பிக்சர் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணுங்கள். ஒரு சர்க்கிளில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்கல்ல, அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 45 டிகிரி, ரேடியஸ் 56 சென்டிமீட்டர், 8 ஈக்குவல் செக்டராக ஆன ஒரு கிரானைட் ஸ்டோனை வச்சு அந்த சர்க்கிளை மேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அது ஒவ்வொரு 8 ஈக்குவல் செக்டராக மேக் பண்ணியிருக்காங்கல்ல அந்த கிரானைட் ஸ்டோனை வச்சு, அதோட ஏரியா கேட்குறாங்க. ஓகே, நல்லா பாருங்கள். இதில் வந்து 8 ஈக்குவல் செக்டராக இருக்குவான கிரானைட் ஸ்டோன் இருக்கும். இது ஒவ்வொரு செக்டரோட ஏரியா கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ சம்குள்ளே போயிடலாமா? ஓகே, இப்போ பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் ஈக்குவல் செக்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது n = 8. அப்புறம் நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து 56 சென்டிமீட்டர், ரேடியஸ் r = 56. அதெல்லாம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க 45 டிகிரின்னு. இப்போ என்னென்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், கிவன் போட்டு ரைட் பண்ணிக்கிறேன். செக்டர் n = 8, ரேடியஸ் r = 56 சென்டிமீட்டர், தீட்டா = 45 டிகிரி. அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த கிரானைட் ஸ்டோன் இருக்குல்ல அதோட ஏரியா. கிரானைட் ஸ்டோனத்தை 8 ஈக்குவல் செக்டராக பிரிச்சுட்டு என்ன பண்ணிக்க ஒரு சர்க்கிள் மேக் பண்ணியிருக்காங்க. அந்த கிரானைட் ஸ்டோனோட ஏரியா கேட்குறாங்க. இதுக்கு உங்களுக்கு என்னென்ன தெரியுது, n தெரியுது, r தெரியுது. இது ரெண்டே வச்சு ஏரியா தானே கேட்குறாங்க. அப்போனா 1/n πr² வச்சு என்ன பண்ணலாம், ஏரியா கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், இங்கே தீட்டாவும் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இதுக்கு முன்னாடி ஃபார்முலா இருக்குல்ல, ஏரியா ஆஃப் த செக்டர் தீட்டா டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு πr². இந்த ரெண்டு ஃபார்முலா வேணுமா, எண்ணெய் கொடுத்து ஆறும் மட்டும் கொடுத்துருந்தா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தீட்டாவும் கொடுத்துருக்காங்க, ஆறும் கொடுத்துருக்காங்க, எண்ணும் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மூணுமே இருக்கிறதுனால எந்த ஃபார்முலா வேணால் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து இது செய்ய போகிறேன். ரெண்டு ஃபார்முலா எந்த ஃபார்முலா செஞ்சாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈக்குவலாக தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன ரைட் பண்ணுறேன்னா, 1/n இன்ட்டு πr². நெக்ஸ்ட்டு 1/n என்ன கொடுத்துருக்காங்க, 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8 ரைட் பண்ணிக்கோங்க. பையோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பாரு, 22/7. r வந்து 56 சென்டிமீட்டர். ஸோ r²ங்கிறனால 56 இன்ட்டு 56. ஓகே, இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ 7 டேபிள் பாருங்கள், 1 டைம் வருமா, 8 7s are 56ன்னு வரும். கீழே 8 இருக்குது, மேலே 8 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது, 22 இன்ட்டு 56 மட்டும் இருக்குது. எப்போயுமே நம்ம கேன்சல் பண்ணுறது நியூமரேட்டர் டினாமினேட்டர் அந்த மாதிரி தான் கேன்சல் பண்ணணும். இங்கே இப்படி மேலே கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இது ரெண்டே எப்படி என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ 22வையும் 56ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 6 are 12, பேலன்ஸ் 1, 2 6 are 12 + 1 13, 0, 5 2s are 10க்கு 0, பேலன்ஸ் 1, 5 2s are 10 + 1 11. ஸோ 2 3 2 1. நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது, 1232. ஏரியா தானே கேட்டிருக்காங்க. இப்போ என்ன வரும், அங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ cm². அப்போனா இந்த ஏரியா ஆஃப் ஈச் ஆஃப் த கிரானைட் ஸ்டோனோட ஏரியா எவ்வளவு, 1232 cm². லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஈச் ஆஃப் த கிரானைட் ஸ்டோன். இப்போ ஒவ்வொரு கிரானைட் ஸ்டோனோட ஏரியா எவ்வளவு, 1232 cm. லாஸ்ட்டில் என்ன பண்ணலாம், நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ரைட் பண்ணுறேன். ஏரியா ஆஃப் each of the granite stones எவ்வளவு, 1232 cm². இந்த 5 மார்க்ஸ் சம்மெல்லாம் கேட்டாங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இங்கே என்ன ஃபைண்ட் பண்ணி கேட்குறாங்களோ இதை ஃபைண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே எடுத்து எழுதி ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஓகே, இப்போ நான் 2.1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் எக்ஸசைஸ் 2.1 பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு தெரியும். நான் வந்து இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன பண்ணியிருக்கேன், சம் போட்டிருக்கேன். இந்த ஃபார்முலாலே என்ன பண்ணலாம், தீட்டாக்கு பதிலாக 45 டிகிரி போட்டும் கூட செஞ்சீங்கன்னா இதே ஆன்சர் தான் வரும். ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.